வெல்கம் மக்களே. நவம்பர் 14, 1995, பெய்ஜிங், சைனா. சைனால அந்த ஒரு மாதம் ரொம்பவே குளிரான ஒரு மாதம் அப்படிங்கறதால அன்றைய இரவுமே இன்னுமே குளிரா இருந்துச்சு. அப்போ யுவான் மின் ஹுவாங் அப்படிங்கிற சிட்டில இருக்கிற பஸ் டெர்மினல்ல பஸ் நம்பர் 375 ஜியாங்ஷான், அதாவது ஃப்ராக்ரன்ட் ஹில் அப்படின்னு அழைக்கப்படுற சிட்டிக்கு தன்னுடைய லாஸ்ட் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பஸ் நம்பர் 375 பஸ் டெர்மினல்ல இருந்து கிளம்பும் பொழுது அந்த பஸ் முழுக்கவே ஃபுல்லா பேசஞ்சர்ஸா இருந்தாங்க. ஆனா அடுத்த பஸ் ஸ்டாப்ஸ் வரும் பொழுது அதுல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பஸ் தன்னுடைய ஃபைனல் சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் 7 ஸ்டாப்ஸ் தான் இருக்குதுன்னு அப்படிங்கிறப்ப அந்த பஸ்ல எந்த ஒரு பேசஞ்சருமே இல்ல. அந்த பஸ்ஸோடைய டிரைவர் ஒரு 40 வயது இருக்கும் மற்றும் அந்த பஸ்ஸோடைய கண்டக்டர் யங் லேடி தான் இருந்தாங்க. பஸ் நம்பர் 375 லோக்கல் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டால தான் மேனேஜ் பண்ணப்பட்டு வந்துச்சு. அந்த டைம்ல சைனால பேசஞ்சருக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்குன்னு அப்படின்னு பஸ் கண்டக்டரை ஒவ்வொரு பஸ்லயுமே வச்சிருந்தாங்க. அப்படி அன்னைக்கு இரவு டிரைவர் மற்றும் அந்த பஸ் கண்டக்டரோட தனியா அந்த ரூட்ல போயிட்டு இருக்கிற பஸ் நம்பர் 375க்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கான, ரொம்பவே பயங்கரமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. பஸ் நம்பர் 375க்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது எஸ்கே ட்ரூத் ஜோன். நான் உங்கள் எஸ்கே. வாங்க த்ரில்லர் ஜோனுக்கு போலாம். அந்த குளிரான இரவுல யாருமே இல்லாத அந்த ரோட்ல பஸ் நம்பர் 375 உடைய டிரைவர், அந்த யங் லேடி கண்டக்டர், இவங்க மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. இப்போ பஸ் ஒரு ஸ்டாப்ல போய் நிக்குது. அங்க மொத்தமா 4 பேர் பஸ்ல ஏறுறாங்க. அதுல ஒருத்தவங்க 60 வயதுல இருக்கிற ஒரு வயதான பெண்மணி, 20 to 25 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு யங் கப்பல்ஸ் மற்றும் ஒரு 20 வயது இளைஞர் அப்படின்னு மொத்தமா 4 பேர் அந்த பஸ் ஸ்டாப்ல ஏறுறாங்க. இப்போ அந்த பஸ்ல டிரைவர் கண்டக்டரோட சேர்த்து மொத்தமா 6 பேர் இருந்தாங்க. அந்த வயதான பெண்மணி ஏறின உடனே பஸ்ஸோடைய சென்டர்ல ஒரு சீட்ல உட்கார்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் 20 வயதான அந்த இளைஞன் உட்கார்றாரு. அந்த யங் கப்பல்ஸ் டிரைவரோட சீட்டுக்கு பின்னாடியே அப்படியே உட்காந்துக்கிறாங்க. இப்போ பஸ் நம்பர் 375 தன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு இன்னுமே 6 ஸ்டாப்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் அந்த ரூட்டோடைய கடைசி பஸ் அப்படிங்கறதால இப்போ டைம் ரொம்பவே லேட் நைட்டா ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளியில ரொம்பவே குளிரா பனி பெஞ்சிட்டு இருந்ததால ரோட்ல காஸ், லோரி அப்படின்னு எந்த ஒரு வாகனங்களும் இல்ல, ஆள் நடமாட்டமும் அப்படின்னு எதுவும் இல்ல. இந்த பஸ் மட்டும்தான் அந்த ரூட்ல தனியா டிராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. பஸ்ல ஆட்கள் ரொம்ப கம்மியா இருந்ததால பஸ் முழுவதுமே மயான அமைதியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பஸ் இப்போ போயிட்டு இருக்கிற அந்த ஏரியா சுத்தியுமே அடர்ந்த காடுகள் நிறைந்த ஒரு ஏரியாவா இருந்ததால பஸ்ஸோடைய என்ஜின் சத்தம் மட்டும்தான் இப்ப கேட்டுட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பஸ் அடர்ந்த காடுகள் வழியா போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பஸ்ஸோடைய டிரைவர் சடனா, அட பாவமே, என்ன இன்னைக்கு இப்படி நடக்குது? நார்மலா இந்த டைமுக்கு வேற எந்த ஒரு பேசஞ்சர்ஸுமே இருக்க மாட்டாங்க, ஆனா ஏன் இன்னைக்கு இத்தனை பேர் இருக்காங்க? ஆல்சோ யார் இவங்க? எதுக்கு பஸ் ஸ்டாப்ல நிக்காம இங்க நடு ரோட்ல நிக்கிறாங்க அப்படின்னு அவரோட வாயிலே முணங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் முணங்குறத பார்த்த அந்த யங் லேடி கண்டக்டர் முன்னாடி ரோட பாக்குறாங்க. அங்க 2 நபர்கள் நடு ரோட்ல நின்னுட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லி கையை அசைக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த பஸ்ஸை நிறுத்துறதும் நிறுத்தாம போறதும் இந்த டிரைவரோட விருப்பம் தான். ஏன் அப்படின்னா இவங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கல, நடு ரோட்ல நிக்கிறாங்க. ஆனா வெளியில இருக்கிற கோல்டு வெதர் மற்றும் இதுதான் அந்த ரூட்டோடைய கடைசி பஸ் அப்படிங்கறதால சப்போஸ் இவங்க இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது எவ்வளவு நேரம் இவங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத தெரியாது. சோ மனம் இலகிய அந்த லேடி கண்டக்டர் டிரைவர் கிட்ட, ஹே, நம்ம அவங்கள பஸ்ல ஏத்திக்கலாம், இதுதான் கடைசி பஸ், நம்ம அவங்கள ஏத்திக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேற பஸ்ஸே கிடையாது, சோ ப்ளீஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வேண்டாம், அவங்க திருடங்களா இருப்பாங்க, அவங்கனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும்னு அப்படின்னு பயந்து அந்த டிரைவர் பின்னாடி சரி ஓகே அப்படின்னு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார நின்னுட்டு இருந்த அந்த 2 பேர்கிட்ட போய் நிறுத்துறாரு. அங்க ரொம்பவே இருட்டா இருந்ததால பஸ்ஸுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவ்வளவு வெளிச்சம் இல்லாததால பஸ்ஸுக்கு வெளியில கிளியரா என்ன இருக்குன்னு அப்படிங்கறத பார்க்க முடியாம இருந்திருக்கு. சோ வெளியே நின்னுகிட்டு இருந்த அந்த நபர்கள் கிட்ட பேச முடியல. பஸ்ஸுடைய பின்னாடி படிக்கட்டுகள் வழியா தான் அவங்க உள்ள ஏறி வராங்க. அப்படி உள்ள ஏறி வந்ததுக்கு அப்புறமா தான் வெளியே நின்னுகிட்டு இருந்தது 2 பேர் கிடையாது, 3 பேர் அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் அந்த 3 பேர்ல 2 பேர் அவங்களுக்கு நடுவுல ஒருத்தர் தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த 3 பேருமே
சைனாவுடைய ரொம்பவே பழமையான ட்ரெடிஷனலான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதனால அவங்களுடைய முகத்தை ரொம்ப கிளியராவே பார்க்க முடியல. அப்படி இருந்தாலுமே அதுல 2 பேருடைய முகம் ரொம்பவே வெளிரி போன மாதிரி இருந்திருக்கு. அப்படி அவங்க பஸ்ஸுக்குள்ள வந்த உடனே பஸ்ஸோடைய கடைசி சீட்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போ பஸ்ல இருக்கிற டிரைவர் மற்றும் கண்டக்டர் தவிர மீதி இருந்த 4 பேருமே இவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த பஸ் முழுவதுமே அன்கம்ஃபர்டபிளான ரொம்பவே பயம் கலந்த ஒரு அட்மாஸ்பியர் நிலவ ஆரம்பிக்குது. இத பார்த்து கவனிச்ச அந்த யங் லேடி கண்டக்டர் அந்த 4 பேர்கிட்டயுமே, அதாவது அந்த 60 வயது பெண்மணி, 20 வயதான அந்த ஒரு இளைஞர் மற்றும் அந்த யங் கப்பல்ஸ், அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரும் பயப்படாதீங்க, இங்க இந்த டவுன் சுத்தியுமே நிறைய ஷூட்டிங் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ இவங்க ஷூட்டிங்க முடிச்சிட்டு அப்படியே வந்திருக்கலாம், ஓவரா குடிச்சிருக்கலாம். அதனாலதான் ஒருத்தரை 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூமை பாத்தீங்களா, அதை மாத்துறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாம போயிருந்திருக்கு. நடுவுல இருக்கிற நபர் ரொம்பவே குடிச்சிருக்காரு போல, அவருக்கு கான்சியஸே இல்ல. ஒரு பஸ் கண்டக்டரா நான் நிறைய பேரை இந்த மாதிரி பார்த்திருக்கேன். இப்படி பல அனுபவங்கள் எனக்கு இருக்கு. சோ யாரும் பயப்பட தேவையில்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பேசஞ்சர்ஸும் எஸ் கரெக்ட் தான், நம்மளுடைய சிட்டில நிறைய பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, சோ இவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகுறாங்க, நார்மலா ஆகுறாங்க. ஒருத்தவங்களை தவிர, அது அந்த வயதான பெண்மணி. அந்த வயதான பெண்மணி இன்னுமே பதட்டமா தான் இருந்திருக்காங்க. அடிக்கடி பின்னாடி சீட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த 3 பேரை திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வர பஸ் ஸ்டாப்ஸ்ல யாருமே இல்ல அப்படிங்கறதால, யாருமே பஸ்ல புதுசா ஏறல அப்படிங்கறதால பஸ் நிக்காம போயிட்டே இருந்திருக்கு. இப்போ அந்த பஸ்ல இருந்த டிரைவருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த யங் கப்பல்ஸ் அவங்களுடைய ஸ்டாப் வந்ததுமே இறங்கிடுறாங்க. அந்த யங் கப்பல்ஸ்க்கு என்ன அப்படின்னு தெரியல. ஆனா அந்த பஸ்ல இருந்து இறங்கின உடனே ஏதோ ரொம்பவே ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களை இறக்கி விட்டு போன அந்த பஸ்ல இப்போ டிரைவர், அந்த லேடி கண்டக்டர், வயதான அந்த பெண்மணி, அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இளைஞர் மற்றும் பஸ்ஸுடைய கடைசி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த 3 பேர், இவங்க தான் அந்த பஸ்ல இருந்தாங்க. அப்படி அந்த பஸ் போயிட்டு இருக்கும் பொழுது சடனா அந்த வயதான பெண்மணி எந்திரிச்சு அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த இளைஞரை பார்த்து ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ பஸ்ல ஏறும் பொழுது என்னோட பர்ஸை எடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பர்ஸை காணோம், நீ தான் எடுத்திருக்க, ஒழுங்கா என்னோட பர்ஸை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இளைஞரோ, நான் எப்படி உங்களோட பர்ஸ் எடுப்பேன், உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் உங்களுக்கு முன்னாடி சீட்டு உட்கார்ந்துருக்கேன், நான் எப்படி எடுக்க முடியும், நான் எடுக்கலன்னு அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்து அந்த லேடி கண்டக்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வயதான பெண்மணி, இவன் என்னோட பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அந்த லேடி கண்டக்டர், இங்க பாருங்க, இவரு உங்களுடைய பர்ஸ் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு, இவரு உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரு எப்படி உங்களுடைய பர்ஸ் எடுக்க முடியும், நீங்க தான் எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த பெண்மணியோ, இல்ல இல்ல அவன் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டிரைவர் கிட்ட, அடுத்த ஸ்டாப்ல பஸ்ஸை நிறுத்துங்க, நான் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டிட்டு போனா தெரிஞ்சிடும் இவன் என்னோட பர்ஸை எடுத்திருக்கானா இல்லையான்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இளைஞரோ, ஓ அப்படியா, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்ல, நான் தான் எடுக்கவே இல்லையே, அங்க போனாலும் போலீஸ் என்னதான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு சொல்றாரு. இப்போ பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்குது, கதவு ஓபன் ஆகுது. அந்த வயதான பெண்மணி மற்றும் இளைஞர் 2 பேருமே கீழே இறங்குறாங்க. பஸ்ஸோடைய கதவு க்ளோஸ் ஆகுது. பஸ் அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்குது. இப்போ அப்படி கிளம்பி போன பஸ்ஸை இந்த வயதான பெண்மணி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி அந்த பஸ் இவங்களுடைய பார்வையிலிருந்து காணாம போனதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃபான மாதிரி மூச்சு இழுத்து விடுறாங்க. அப்போ அங்க நின்னுட்டு இருந்த இளைஞரோ இத பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, லூசி கிளவி, இங்கேயே நின்னுகிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பலையா, கிளம்பு போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வயதான பெண்மணியோ, போலீஸா, நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் போக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இளைஞரோ, உனக்கு உண்மையாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் கடைசி பஸ், நான் இப்ப எப்படி என்னுடைய ஊருக்கு போவேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வயதான பெண்மணி, உனக்கு தெரியாதா, நீ ஆக்சுவலா எனக்கு நன்றி சொல்லணும், நான் உன்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த இளைஞருக்கு ரொம்பவே குழப்பமாகுது. என்ன, என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்களா, என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி, நம்மளுடைய பஸ்ல நடுவுல ஏறினாங்களே அந்த 3 பேர், அவங்க மனிதர்களே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதிர்ச்சியான அந்த இளைஞரோ, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு,
ஆமா, எனக்கு அவங்க ஏறினதுல இருந்தே சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. சோ நான் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்போதான் பஸ்ஸுக்குள்ளார சடனா ஒரு காத்து வந்துச்சு. அப்ப அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் லைட்டா மேல தூக்குச்சு. அப்பதான் நான் பார்த்தேன், அவங்களுக்கு கால்களே கிடையாது. முதல்ல இது என்னுடைய பிரம்மையா இருக்கும், இது என்னோட கற்பனையா இருக்கும்னு அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் மறுபடியுமே கேர்ஃபுல்லா பார்க்கும் பொழுதுதான் அது மனிதர்களே இல்ல, வேற ஏதோ ஒண்ணு அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு கண்டிப்பா பேய்கள் தான். நான் அதுக்கு கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டது மட்டும் இல்லாம உன்னுடைய உயிரையும் காப்பாத்தத்தான் என்னோட பர்ஸ காணோம், அதை நீதான் எடுத்த அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டாப்ல எங்களை இறக்கி விடுங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டோம். சோ பஸ்ல இருந்த யாருக்குமே சந்தேகம் வராது, முக்கியமா அந்த 3 பேருக்கு. நீ பார்க்க அப்படியே என்னுடைய பேர மாதிரியே இருக்க, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா அந்த இளைஞரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ அந்த பஸ்ஸோடைய குரூ மெம்பர்ஸான அந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் கிட்ட இதை சொல்லியிருக்கலாமே, அவங்களையும் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த வயதான பெண்மணியோ, நான் அந்த லேடி கண்டக்டர் கிட்ட சொன்னேன், ஆனா அப்படி சொன்னதுக்கு அதெல்லாம் அவங்களுடைய பிரம்மையா இருக்கும், சோ நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இளைஞர், ஓகே இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த வயதான பெண்மணி, நம்ம இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம், நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன அவங்க நடந்த எல்லா விவரங்களையுமே சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற கதையை எந்த போலீஸ் நம்புவாங்க? சோ அவங்க ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணவே இல்லை. அதற்கு பதிலா, ஓகே நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க, நாங்க அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அந்த வயதான பெண்மணி மற்றும் அந்த இளைஞர் 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நவம்பர் 15, 1995 அன்னைக்கு காலையில் ஆகுது. ஜியான்ஷான்ல பஸ் டெர்மினல்ல இருந்து ஆபீசர் பஸ் நம்பர் 375 இன்னுமே டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகலன்னு அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பஸ் நம்பர் 375 டெஸ்டினேஷனுக்கு 4 ஸ்டாப்ஸ்க்கு இருக்கும் பொழுதுதான் கடைசியா பார்க்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பஸ்ஸை யாருமே பார்க்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா பஸ் நம்பர் 375 மற்றும் அதுக்குள்ள இருந்த க்ரூ மெம்பர்ஸை காணோம் அப்படின்னு ஜியான்ஷான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆபீஷியலா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது. சோ அவங்க அந்த பஸ் கிராஸ் பண்ணி வந்த ரூட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படிதான் நவம்பர் 14ஆம் தேதி இரவு அந்த வயதான பெண்மணியும் மற்றும் அந்த இளைஞர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இது தெரியுது. உடனடியா அந்த போலீஸ் ஆபீசர் இவங்க 2 பேருமே கூப்பிட்டு அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கறத ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இந்த செய்தி பெய்ஜிங் முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வயதான பெண்மணி மற்றும் அந்த இளைஞர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்திரிகைகளுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாங்க, நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய பத்திரிகைகளுடைய ஹெட்லைன்ஸ் இதுவாதான் இருந்துச்சு. பஸ் நம்பர் 375 டெலிபோர்டேஷனா ஆயிருச்சு, காணாம போயிருச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா அடுத்த நாள், அதாவது சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு பஸ் நம்பர் 375 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த பஸ் எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த வயதான பெண்மணி மற்றும் அந்த இளைஞர் இவங்க 2 பேருமே இறங்கின இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது அந்த பஸ் போக வேண்டிய டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதுவும் ஒரு ஏரிக்குள்ள மூழ்கின நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த பஸ்க்குள்ள 5 டெட் பாடிஸ் இருந்திருக்கு. ஏரிக்குள்ள இருந்து அந்த பஸ்ஸை உடனடியா வெளியே இழுக்கிறாங்க. அப்போ அங்க டாக்டர்ஸ், போலீஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த பஸ்க்குள்ள இருந்து 5 டெட் பாடிஸுமே வெளியே எடுக்கப்படுது. அதை பார்த்த அங்க சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த 5 டெட் பாடிஸ்ல டிரைவர் மற்றும் அந்த லேடி கண்டக்டருடைய டெட் பாடிஸ் கரெக்டா தான் இருந்திருக்கு, நார்மலா இருந்திருக்கு. ஆனா அந்த 3 பேருடைய டெட் பாடிஸ் ரொம்பவே அழுகுன நிலைமையில இருந்திருக்கு. அதாவது பல நாட்கள் அப்படியே விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரே நாள்ல ஆயிருந்திருக்கு. ஓகே, இப்ப பஸ் நம்பர் 375 பத்தின டீடைல்ஸ் இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஆக்சுவலா இது ஒரு உண்மை சம்பவம் கிடையாது, இது ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. அர்பன் லெஜெண்ட் அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி கொல்லிவாய் பிசாசு, மோகினி பேய் அப்படின்னு பல பேர்கள்ல பல கதைகள் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி, அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி பல கதைகள் இருக்கும், பல கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த பஸ் நம்பர் 375 அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. இதுலயே இன்னும் பல வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸும் இருக்கு. பெயர்கள் கூட த பஸ் 375 பெய்ஜிங், த லாஸ்ட் பஸ் டு ஃப்ராகண்ட்
ஹில், த மிட் நைட் பஸ், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பஸ் நம்பர் 375ல பெட்ரோல் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னும், அது 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து அந்த ஏரியில மூழ்கிற அளவுக்கு பெட்ரோல் இல்ல அப்படின்னும் போலீஸ் அதை செக் பண்ண பஸ்ஸை மேல இழுத்து உடனே பெட்ரோல் டேங்கை திறந்து பார்க்கும் பொழுது அந்த பெட்ரோல் டேங்க்ல முழுவதுமே ரத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வெர்ஷன்ல பஸ் நம்பர் 375 கண்டுபிடிக்கப்படவே இல்ல. இப்பவுமே இந்த பஸ்ஸை அதே ரூட்ல இரவு நேரங்கள்ல சில பேர் பார்த்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி இன்னொரு வெர்ஷன்ல அந்த வயதான பெண்மணி மற்றும் அந்த இளைஞர் பத்திரிகையிலே பேட்டி கொடுத்த அடுத்த நாளே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது நாட்டுக்கு நாடு நிறைய வெர்ஷன்ஸா மாறி இருக்கு. ஆனா இதுக்கான உண்மை என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுதுதான் சைனால அப்பதான் இன்டர்நெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு, அப்பதான் அறிமுகம் படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த ரூட்ல உண்மையாவே பஸ் நம்பர் 375, 302, 330 இது எல்லாமே போயிட்டு தான் இருந்திருக்கு. சோ இன்டர்நெட்ல இந்த மாதிரியான பொருளிகள் கதைகள் அப்ப ரொம்பவே வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இன்டர்நெட்டும் அப்ப புதுசு அப்படிங்கறதால இன்டர்நெட்ல சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சைனா மக்களுமே பல பேர் இதை நம்பியிருக்காங்க. நிறைய பேர் அந்த வழியில போற பஸ்ல இரவு நேரங்கள்ல டிராவல் பண்றதே தவிர்த்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல அந்த பயம் அப்படியே மாறி போயிருச்சு. எனக்கு இத பத்தி கேட்டப்ப நம்ம ஊர்ல சொல்ற ஒரு பயங்கரமான கதை தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையை கேட்டு நான் சின்ன வயசுல அரண்டு போயிருக்கேன். அந்த கதைப்படி ஒரு மலைப்பகுதி இடத்துல ஒரு டாக்ஸி டிரைவர் இருந்திருக்காரு. ரொம்பவே நல்ல மனுஷன், கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். சோ டெய்லியுமே கொஞ்சம் லேட் நைட் வரைக்குமே டாக்ஸி ஓட்டுவாரு. அப்படிதான் ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல டாக்ஸி சவாரிக்குமே யாருமே வரல. சரி ஓகே அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு போறதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவர் வீட்டுக்கு போற பாதையில போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஆப்போசிட் ரோடோடைய சைட்ல ஒரு பெண் கையில குழந்தையோட மலையில நனைஞ்சபடி நின்னுட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த இவரு என்னடா இந்த நேரத்துல ஒரு பொண்ணு கையில குழந்தையோட அதுவும் மலையில நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க, சோ என்னவா இருக்கும் அப்படின்னு டாக்ஸியை நிறுத்தி என்ன ஆச்சுமா, ஏன் இங்க நின்று இருக்க, எங்க போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த பெண் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், பக்கத்துல தான் என்னுடைய ஊரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வண்டியில உட்காருமா, நான் கொண்டு போய் விடுறேன், நான் அந்த வழியில தான் போறேன் அப்படின்னு சொல்லி வண்டியில உட்கார சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணியும் கையில ஒரு 10 மாதம் குழந்தையோட அந்த டாக்ஸில ஏறி உட்கார்றாங்க. இவர் கொஞ்ச தூரம் அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வராம இருந்திருக்கு. இவரோ டாக்ஸி ஓட்டிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தனக்கு பின்னாடி யாரோ எதையோ கடிச்சு சாப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அவர் ஏத்தனார் இல்லையா அந்த பொண்ணு கையில வச்சிருந்த அந்த பச்சை குழந்தைய பிச்சு தின்னுட்டு இருந்திருக்கு. இத பார்த்த அந்த டிரைவர் அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. அடுத்த நாள் டாக்ஸில இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுறாரு. இந்த கதையை கேட்டு எத்தனை நைட் நான் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? இதே மாதிரி பல கதைகள் இருக்கு. சோ வியூவர்ஸ், உங்களுக்கு பஸ் நம்பர் 375 கதை எப்படி இருந்துச்சு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஹர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பல ஸ்டோரிஸோட இனிமே தொடர்ந்து வரப்படும். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் பட்டனை அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் இதனால் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் SK. இது ட்ரூத் ஜோன். நன்றி, பாய்.